வணக்கம் மக்களே. இன்றைய நாட்களிலும் நாங்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த இந்த சிலுவை தியானத்தை நாங்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று. இந்த மனுக்குலத்துக்கு ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினைக்கு ஏதுவாயும் அவருடைய தழும்புகளால் குணமாகும்படியாயும் அவர் சிலுவையிலே மரித்தார். அதே போல் அவர் 3ஆம் நாள் உயிரோடும் எழுந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை எங்களுக்கு சமாதானத்தையும் குணமாகுதலையும் கொண்டு வருகிறது. அப்படியா உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி இறால் குழம்பு செய்து காட்டுறேன். இறால் குழம்பு நான் முதல் ஒரு முறை பால் விடாமல் செய்தேன். நான் இன்றைக்கி பால் விட்டு செய்து காட்டுறேன். நான் சொல்லியிருந்தேன் நான் அதை செய்து காட்டுறேன்ட்டு. அதனால் இப்போ இறால் எடுத்து வச்சுக்கிறேன், தண்ணிக்கு போட்டிருக்கிறேன். அதை எடுத்து உடைச்சிட்டு செய்து காட்டுறேன். இப்போ இறால் நான் பாருங்க உடைச்சி காட்டுறேன். இந்த தலை இருக்குத்தானே, இது நீங்கள் இப்படி தலையின் மூஞ்சி எடுத்துட்டு இது சொதி வைக்கலாம், அல்லது நீங்கள் வெங்காயம் போட்டு பொரித்து வைக்கலாமா. இப்போ உடைச்சி காட்டுறேன். இது பெரிய இறாலண்டபடியாக நான் 2ஆ வெட்டித்தான் சமைக்க போகிறேன். இப்போ இறால் எல்லாம் உடைச்சி எல்லாம் 2ஆயும் வெட்டி வச்சிருக்கிறேன். ஏனெண்டா நான் கொஞ்சம் பெரிய இறாலண்டபடியாக வெட்டி வச்சிருக்கிறேன். ஓகே, இனி நான் கறி வைக்க போகிறேன். இந்த இறால் குழம்பு செய்கிறேக்க நான் கத்தரிக்காயும் போட போகிறேன். இவ்வளவு துண்டு கத்தரிக்காயும் வெட்டி போட போகிறேன். இப்போ சட்டிக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் கொதிச்சுட்டு நான் பச்சை மிளகாய், பெரிய சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் போட்டு வதக்குவோம். இந்த வெங்காயம் வதங்கி கொண்டிருக்க இந்த கத்தரிக்காயும் போட்டு வதக்குவோம். கத்தரிக்காய் போட்டு வதக்குவேன். பாருங்க, அது கொஞ்சம் நேரம் வதக்கணும். நான் எவ்வளோ நிமிஷம் வதக்குவேன்னு சொல்கிறேன். இப்போ இது கத்தரிக்காயெல்லாம் வதங்கிட்டு 3 நிமிஷம் நான் இந்த கத்தரிக்காய் வதக்கினேன். இப்போ இறாலை போடுவேன். இறாலை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குவோம். இறால் போட்டு வதக்கிட்டு உப்பு போடுங்க. உப்பு கூட போடாதீங்க. நான் சில வேளையில்
உப்பு எனக்கு கூட போடுறது அளவாக போட்டு வைக்கிறேன், பார்த்து போடலாம். கொஞ்சம் தண்ணி விடுங்க. இப்போ தண்ணி விட்டு வைக்கிறேன். கொஞ்சம் நேரத்தால் நான் தேங்காய் பால் தூள் எல்லாம் போட போகிறேன். இப்போ கொஞ்சம் தூள் போட போகிறேன். இதில் ஒரு கரண்டி தூள் போடுறேன். இன்னும் கொஞ்சம் 1.5 கரண்டி போடுறேன். காரம் ஏன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளும் சாப்பிட போகிறது படியாக இவ்வளவு போட்டுருக்குறேன். உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் நிறைய தூள் போட்டு சமைக்கலாம். இப்போ கிளாரி விடுவோம். கிளாரி போட்டு இனி கொஞ்சம் தேங்காய் பாலும் விட போகிறேன். தேங்காய் பால் நல்ல திக்கான பாலண்டபடியாக 3 4 5 6 7 இந்த கரண்டியால் மேச கரண்டியால் 7 கரண்டி விட்டுருக்குறேன். இவ்வளவு காணும் ஏன்னா நல்ல திக்கான பால். இப்போ இதெல்லாம் அவியட்டும். இப்போ இந்த மூடி போட்டு கொஞ்சம் அவிய விடுவோம். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் அவிஞ்சது. நான் இப்போ இந்த உள்ளி போட போகிறேன். இவ்வளவு போட்டுட்டு அதையும் போட்டு கிளறலாம். கொஞ்சம் மூடி விடலாம். இப்போ கொஞ்சம் கச்சப்பும் எடுத்து விடுறேன். இந்த டொமாட்டோ கச்சப் இது விட்டால் கொஞ்சம் தடிப்பாக இருக்கும், அதுக்காக. இப்போ எல்லாம் முடிஞ்சுது. காணும் இப்படி திக்காக வந்துட்டுது. மற்றது கச்சப் கொஞ்சம் போட்டது கொஞ்சம் குழந்தைகளும் சாப்பிட்றதுக்கு இன்னும் குறைவாக இருக்கும். மற்றது கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். தேங்காய் பால் கூட விட அது இந்த மனமே இருக்கும் தேங்காய் பால் மாதிரி. அப்போ அது அளவாக விட்டோன்னா இப்போ இது ஓகே. நாங்கள் இறக்க போகிறோம்.